வாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். கதை ரொம்ப சின்னதுதான், ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசு. 2 கடிகாரங்கள் மூலமா ஒரு ஆச்சரியமான உண்மைய தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்த பாருங்களேன். 2 கடிகாரமும் பார்க்க அப்படியே ஒண்ணு போல இருக்கு. ஆனா டைம் மட்டும் வேற வேற காட்டுது. என்னவா இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன கேள்விக்குள்ள தான் ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. இந்த கதையோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, சும்மா சாதாரண ஆள் இல்ல. ஒரு பெரிய சக்கரவர்த்தி. பேரு 5ஆம் சார்ல்ஸ். ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு இந்த அதிகாரம், பதவி, அரியணை எல்லாம் போதும்னு ஆகிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மடாலயத்துக்கு போய் ரொம்ப சிம்பிளா, அமைதியா வாழ ஆரம்பிச்சாரு. சரி, அந்த புது வாழ்க்கையில அவருக்கு ஒரு வித்தியாசமான ஆசை வந்துச்சு. என்ன தெரியுமா? பழைய ஓடாத கடிகாரங்களை எல்லாம் சேகரிச்சு அதை சரி பண்றது, அதோட மெக்கானிசத்தை எல்லாம் புரிஞ்சுகிட்டு அதுக்கு உயிர் கொடுக்கறதுல அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம். இது சும்மா ஒரு ஹாபி இல்ல, அதுவே அவரோட முழு நேர வேலையா மாறிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. அவரோட இந்த கடிகாரம் சரி பண்ற வேலையில குறிப்பா 2 கடிகாரங்கள் அது அவருக்கு ஒரு பெரிய தலைவலியே கொடுத்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த 2 கெட்டுப்போன கடிகாரத்தையும் கையில எடுத்தாரு. பல நாள் ராப்பகலா உட்காண்டு ரொம்ப கவனமா ஒவ்வொரு பாகமா பார்த்து பார்த்து சரி செஞ்சாரு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் அந்த 2 கடிகாரமும் ஒரே டைம காட்டவே மாட்டேங்குது. ஒன்னு வேகமா ஓடுது, இன்னொன்னு மெதுவா போகுது. இது அவருக்கு பயங்கர கோவத்தையும் விரக்தியும் கொடுத்துடுச்சு. ஒரு நாள் விரக்தியோட உச்சத்துல இருந்த மன்னர் தன்னோட உதவியாளரை கூப்பிட்டு சொல்றாரு, என்ன இது? இந்த 2 சின்ன மிஷினையே என்னால ஒன்னா ஓட வைக்க முடியல. ஆனா நான் ராஜாவா இருந்தப்ப என்னோட நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும், ஒரே மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தேனே. எவ்ளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அந்த நிமிஷம்தான் அந்த சின்ன ஒர்க் ஷாப்ல அவருக்கு ஒரு பெரிய ஞானோதயம் கிடைச்சது. அந்த கடிகாரங்கள் கொடுத்த பிரச்சனை மனுஷங்கள பத்தின ஒரு ஆழமான பாடத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. இப்ப இதை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் 2 கடிகாரமும் சூப்பரா வேலை செய்யுது, ஆனா வேற வேற டைம் காட்டுது. இன்னொரு பக்கம் நாம மனுஷங்க ஒவ்வொருத்தரும் யூனிக், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை, அவங்கவுங்க வழியில அவங்க மதிப்பு மிக்கவங்க. இந்த 2 விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா எவ்ளோ பெரிய உண்மை புரியுது இல்லையா? சோ மன்னர் கத்திக்கிட்ட அந்த முக்கியமான பாடம் இதுதான். 2 சிம்பிள் மிஷினையே நம்மளால ஒரே மாதிரி வேலை செய்ய வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, உணர்வுகள், கனவுகள், திறமைகள்னு எவ்வளவோ சிக்கலான விஷயங்கள் கொண்ட மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது சாத்தியமே இல்ல இல்லையா? சரி, வாங்க இந்த கதையோட மோரல் என்ன, அது எப்படி நம்ம லைஃபுக்கு செட் ஆகும்னு பார்க்கலாம். இது வெறும் ஒரு ராஜா கதை அல்ல, இது நமக்கான பாடம். இந்த கதையோட நீதி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வழியில ஸ்பெஷல். அவங்கள மாத்தி நம்ம வழியில கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அவங்க தனித்துவத்தை மதிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் முக்கியம். நீங்க ஒரு லீடரா இருந்தா உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட தனித்திறமையும் நீங்க மதிக்கணும். நட்பா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, மத்தவங்களோட விருப்பத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கே நாம அட்வைஸ் பண்ணிக்கலாம். நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்ணாம நம்மளோட யுனிக்னஸ நாமளே கொண்டாடணும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அந்த 2 கடிகாரங்கள் மாதிரி யார் இருக்கா? நீங்க ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி யோசிக்கணும்னு நினைக்கிற அந்த 2 பேர் யாரு? அது உங்க குழந்தைங்களா இருக்கலாம், உங்க பார்ட்னரா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஏன் அது நீங்களே கூட இருக்கலாம். கடைசியா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்மளோட நோக்கம் எல்லா கடிகாரங்களையும் ஒரே டைம்க்கு செட் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு கடிகாரமும் எழுப்புற அந்த தனித்துவமான டிக் டிக் சத்தத்தை ரசிச்சு பாராட்டுறதுதான். வாங்க இந்த வேறுபாடுகளை நாம கொண்டாடுவோம்.